ஹாய் ஹலோ மக்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மடிக்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள், கோல்டன் டெம்பிள். ஸோ நம்ம இந்த கோல்டன் டெம்பிள் பார்க்குறதுக்காக இந்த சைடு வந்திருக்கோம். ஓகே, ஜஸ்ட் அந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் வியூவை மட்டும் பாருங்கள். எவ்வளோ கோல்டன் டெம்பிள்னால தெரியும், லைக் கைண்ட் ஆஃப் கோல்டன் கலர் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து புத்திஸ்ட், அப்புறமா இந்த டிபெட்டியன்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இடம் பாருங்க. இதுதான் வே. ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நான் கரெக்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ಏನೋ ಇಷ್ಟು ಗಪ್ಪದ ಮಳೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತಾ. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோல்டன் டெம்பிள் உள்ளே தான் இருக்கோம். ஓகே, ஆக்சுவலி இது மெயின் கோல்டன் டெம்பிள். இந்த டெம்பிள் உள்ள போய் பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலி உள்ள கேமரா அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். சைலண்ட்டாக அப்படியே கேமரா ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஓகே, நான் சைலண்ட்டாக இருக்கேன். எதனா பேசினா தான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் பேசாமல் சைலண்ட்டாக இது பண்ணுவோம். எங்கே பக்கம் என்ட்ரி? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப்பரை கழட்டி விட்டுட்டு நம்ம போவோம். ஆக்சுவலி வீடியோ இது பண்ண அதோ பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் அப்படியே சைலண்ட்டாக இது பண்ணுவோம். பியூட்டிஃபுல் வியூவை மட்டும் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಸೆಕೆಂಡ್ ಟೈಮ್ ಬಂದಿದ್ದಾಗ ಅಲ್ಲಿ ನಮಗೆಲ್ಲ ಒಂದು ದಿಮ್ಗಳು ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ರು ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಅದ್ರ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡು ಒಂದಷ್ಟು ಜಪ ಮಾಡಿ ಬರ್ಬೋದಿತ್ತು. ಈಗ ಹಿಂಗೆಲ್ಲ ಜನ ಜಾಸ್ತಿ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲ ಹಾಳು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಹಾಲಿತ್ತು ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಗಂಟ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಗೊತ್ತಾ ನಾವು. ಇಲ್ಲಿ ಇವ್ರು ಜಾಸ್ತಿ ಆಗಿರ್ತಾರೆ ಟಿಬೇಟಿಯನ್ಸ್, ಅವರು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೂಡ ಜಾಸ್ತಿ ಜಾಸ್ತಿ பாருங்கள். அந்த புத்தர் சிலை எவ்வளோ சூப்பராக லைக் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் அவங்க அந்த சர்டன் அந்த டிபேட்டியன் பர்சன்ஸ் எல்லாம் புத்தர் அந்த பர்சன்ஸ் எல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்களாம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் எங்கெல்லாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். பட் ஆஃப்டர் சம் டைம் லைக் ப்ரேயர் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் அலோவ் பண்ணாமல் ஜஸ்ட் இங்கே தூரமாக வந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். லைக் ஆக்சுவலி ஒரு புத்தா உட்காந்தாங்க, லைக் சாரி
ஒரு மாங்க் உட்காந்தாங்க, பெல் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ಬೈಕ್ ತಗೊಂಡು ಬೈಕ್ ಇಲ್ಲಿ ಫ್ರಂಟ್ ವ್ಯೂ ಹೆಂಗೈತೆ ಅಂತ ನೋಡ್ಬೇಕಣ. ಬರ ಮೂರ್ತಿ. எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக இருக்கு. ஒரு மெமோரியல் மாதிரி. ஆக்சுவலி இது ஒரு டெம்பிள் இல்லை, லைக் கைண்ட் ஆஃப் மெமோரியல். இது வந்து ஓவர்லேப் ஆகுது கணக்கு. ஒரு இடத்துல பாருங்க, லைக் அந்த மெமோரியல் பின்னாடி ஒரு பார்க் மாதிரி இருக்கு. சும்மா ஜஸ்ட் அப்படியே மக்கள் அப்படியே டைம் பாஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மேன்மேடு தான். ஒரு பாண்ட் இருக்குது, பட் ஆனால் அந்த பாண்டில் எந்த ஒரு அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் அக்வாட்டிக் ஃபிஷ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மக்கள் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. நாங்கள பாருங்க, என்னென்னவோ செக் பண்ணுறானுங்க. ಸೌಂಡ್ ನಾವು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಅಬ್ಸರ್ವ್ ಅನಲೈಸ್ ಮಾಡಿ ನಾವು ಮಾಡ್ರಿ ಇರೋ ಒಂದು ಸೌಂಡ್ ಬರಲ್ಲ. ಇದ್ರ ಸೌಂಡ್ ಅದಲ್ಲ, ಇದು ಮಾಡಬೇಕು, ಅದು ಕಾಮನ್ ಮಾಡು. ஐஸ் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. மக்களே, நம்ம ஆக்சுவலி இங்கே ஒரு சும்மா ஒரு மெமோரிக்காக ஐ லவ் கூர்க் அப்படின்ற ஒரு பேட்ச் இங்கே வாங்கிட்டு நம்ம போகிறோம். மக்களே, நம்ம வந்திருக்க இடம் மடிக்கேரியில் இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிள். மக்களே, ஃபைனலாக கோல்டன் டெம்பிள் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வண்டியை நோக்கி போவோம். வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப்படியே மடிக்கேரி போய் ரீச் போனோம். இன்றைக்கி ஆனால் முடிஞ்சால் மந்தால்பட்டி ட்ரை பண்ணுவோம் போக. ஓகே, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் அப்படியே போக அப்படியே கொடுக்குறேன். அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம். ஜஸ்ட் அப்படியே அந்த வியூவை மட்டும் பாருங்க. ரசமாக ஒரு ஃபால்ஸ். எவ்வளோ அமேசிங்காக இருக்கு. மக்களே, நம்ம ஆக்சுவலி துபாரே எலிஃபண்ட் கேம்ப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, இங்கே ரீசெண்டாக
என்ன ஆச்சுன்னா லைக் ஒரு இந்த எலிஃபெண்ட் கூட ஏதோ ஃபைட் அந்த மாதிரி ஆகி ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் அதில் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் இறந்ததுனால அதை வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரூமுக்கு போக இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் துணியெல்லாம் நினைஞ்சிட்டா ரொம்ப குளிரும். ஸோ அதனால் சும்மா அப்படியே ஜஸ்ட் இதை ஒரு வியூவை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வியூவை பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் போவோம், மடிக்கேரி போவோம். ஆக்சுவலி இங்கே ரிவர் ராஃப்டிங் இருக்குது. ஆக்சுவலி தாண்டேலி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் சூப்பராக இருக்கும் ரிவர் ராஃப்டிங். ஓகே, அங்கே பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி தெரியுதில்ல, அதுதான் எலிஃபெண்ட் கேம்பா. ஆக்சுவலி இங்கேருந்து நம்மள போட்டில் அந்த சைடு கூட்டின்னு போய் விடுவாங்க, போட்டில் கூட்டின்னு போய் விடுவாங்க. ஸோ அங்கே தான் அது ஒரு ஐலாண்ட் அது ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு எலிஃபெண்ட் அங்கே வளர்க்கறதுக்காக ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு ஸ்பேஸை அங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ಆನೆಗಳ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಅಲ್ಲಿ ಸ್ನಾನ ಮಾಡಿಸ್ತಾರೆ பாருங்க. அங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அதெல்லாம் குளிப்பாட்டு வாங்கலாம். ಅದೆಲ್ಲ ಹಿಂಗೆಲ್ಲ ನೀರೆಲ್ಲ ಎರಿಸ್ತದೆ, ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಗಂಟೆ ಎಲ್ಲ ಆಟ ಆಡ್ತವೆ ಬಂದು ನೀರೊಳಗೆ. அது இங்கெல்லாம் இறங்கி இங்கெல்லாம் விளையாடுமா. பட் ஆனால் இப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால நான் சொன்னேன் இல்லையா, ನಡೆದಿದೆ ಇನ್ಸಿಡೆಂಟ್. அந்த இன்சிடென்ட்னால இப்போ யாரும் அலோவ் பண்ணுறதில்ல, டெம்பரரியாக தான். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்தால் மேபி அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹாய், ஹலோ மக்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மடிக்கேரியில் நைட் வந்து ஒரு இடத்துல ஹோம் ஸ்டே மாதிரி ஆக்சுவலி ஸ்டே ஆகிருந்தோம். ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நாங்கள் ஆக்சுவலி இங்கே தான் ஸ்டே ஆகிருந்தோம். ஸோ இதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். ஆக்சுவலி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோம் ஸ்டே, ஹனி பிளேஸ் அப்படின்றது தான் இந்த ஹோம் ஸ்டேவோட பேர். நீங்கள் நார்மலாக கூகுள்லேயும் இது பண்ணலாம். ஸோ இது எங்கே இருக்குன்னா நெக்ஸ்ட் டு பேலஸ், மடிக்கேரி பேலஸு அங்கே லைக் அங்கே முன்னாடி இருக்குது. ஸோ அதோட நெக்ஸ்ட்டு இங்கே இந்த இது இருக்குது, ஹோம் ஸ்டே இருக்குது. பட் சூப்பராக இருக்குது, பிளேஸும் ரொம்ப ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த வெளியே அந்த வெதரை மட்டும் அப்படியே செக் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கலாம், இங்கெல்லாம் ஃபுல் ஃபாகாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி மந்தால்பட்டி போகிறது தான் நம்மளோட பிளான். இங்கே இவ்வளோ ஃபாக் இருக்குன்னா இன்னும் மந்தால்பட்டி எல்லாம் போனால் செம்ம ஃபாகாக இருக்கும். ಜಗ್ಗು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಕೊಂತಿದ್ಯಾ? ಸುಮ್ಮನೆ ಹಂಗೆ ಹಿಡ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕೋಣ ನೀನು. ಕ್ಯಾಮ್ರಾ ಇನ್ನೊಂಚೂರು ಹಿಂಗೆ ತಿರುಗಿಸು ದಿಕ್ಕಿಗೆ. ஹலோ மக்களே, இப்போ நம்ம ஆக்சுவலி எல்லோ வைத்திருந்தோம் கோட்டை அப்பே ஃபால்ஸ். ஆக்சுவலி நம்ம இப்போ கோட்டை அப்பே ஃபால்ஸ்க்கு போகிறோம். போகிற வழியில் ஆக்சுவலி இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னே தெரியாது. ஆக்சுவலி இப்படி சும்மா அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே வந்துட்டே இருந்தோம். ரோட்டில் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஜஸ்ட் அப்படியே இந்த ரோடு சைட்லேயே ஒரு ரிவர் மாதிரி ஒன்று போயிட்டே இருந்துச்சு. என்னடா இது ரிவர் ஆட்டம் போதேன்னு பார்த்தா ஆக்சுவலி இங்கே ஒரு லோக்கல் பர்சன் இருந்தார், வண்டி எடுத்து இங்கே வண்டி கழுவிட்டே இருந்தான். வண்டி கழுவுறானே அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி இங்கே அந்த பியூட்டிஃபுல் வியூவை மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கா. இந்த வியூவை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல நின்றோம். பார்க்க சும்மா அட்டகாசமாக பிரம்மாண்டமாக தண்ணி போகுது. இங்கே பாருங்கள், காவேரி தண்ணி. இதெல்லாம் காவேரி நதி எவ்வளோ அழகாக எவ்வளோ பிரம்மாண்டமாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஜஸ்ட் அந்த வியூவை மட்டும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்க மக்களே. மக்களே அப்படியே அந்த பசுமையை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு மக்களே. இங்கன்னா திடீர்னு ஷிட் மக்களே, இங்கே பாருங்க யாரோ செடியெல்லாம் போட்டிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தா
இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த கேமராவில் இங்கே ஒரு லைனு பாருங்க, மேலேருந்து கட்டை கீழே விழுந்திருக்கு. ஆக்சுவலி திடீர்னு இப்படி ரோட்டில் பாஸ் ஆகும்போது திடீர்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிக் லைன் இங்கே இருக்கு. ஆக்கா சி அவன் பாருங்க 2-3 செடியை எடுத்து இப்படி ரோட்டில் போட்டு போகிறான். ஆக்கா இன்னும் இங்கே லைனுக்கு ஆக்கா இடம் கட்டிதான் உடைஞ்சிக்கா. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் ஹெல்ப்பாக பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நாம்பளும் ஒரு செடியை உடைச்சி இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே லைன் இருக்குல்ல, இது அப்படியே கீழே விழுந்திருக்கு ஆக்சுவலி இந்த லைன். ஸோ அதனால் யாரும் வரவங்க பார்த்து வரட்டுன்ட்டு இப்படி ஒரு செடி போடுறோம். நம்ம இந்த மாதிரி செடி போட்டால் ஆக்சுவலி ஏதோ செடி இருக்கே அப்படின்ட்டு அது பார்த்துட்டு இங்கே லைன் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, தள்ளி வருவாங்க. ಓ ಮೂರ್ತಿ ಹಾಕ್ಬೇಡ. ಲೈನ್ಗೆ ಇದ್ದದ್ ಕಣ. ನೋಡೋ ಈ ಜಾಗ ಎಲ್ಲ ಸಕ್ಕದಾಗೈತೆ ಕಣ. ಎಲ್ಲೋ ಕೇಳಿಸ್ತೈತೆ ಕಣ ಸೌಂಡ್ ಫುಲ್ கனெக்ட் ஆகிட்டா. மக்களே ஆக்சுவலி நம்ம போகிற வழியில் இந்த பார்த்தோம் அப்படியே பியூர் எவன் ஆக்சுவலி சொர்க்கம். இங்கே வாழும் மக்கள் எல்லாம் சும்மா அப்படியே சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க. இந்த பிளேஸை மட்டும் பாருங்கள், சும்மா டாப் டக்கராக இருக்குது. ஜஸ்ட் அப்படியே இந்த 360 வியூவை மட்டும் அப்படியே பாருங்கள், செக் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் உங்களுக்கு அப்படியே போக போக காட்டுறேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத. ஹாய். சரி, அங்கே ஒரு குழந்தைங்க பாருங்க, எல்லாம் பாய் பண்ணிட்டு போகுது. ஓ மை காட், நம்ம ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம கோட்டைப்பட்டு அபே ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் அந்த வியூவை மட்டும் காட்டுறோம், சும்மா அப்படியே அட்டகாசமாக இருக்குது. அப்படியே பாருங்க மக்களே, உங்களுக்காக தான் இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம அப்படியே நடந்து போகிறோம். ஆக்சுவலி இதெல்லாம் அதோ இல்லை, கைண்ட் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. பட் ஆனால் அவங்க சொன்னதுனால சரி, இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. பட் அவங்க அலோ இல்லை. சரி, இங்கே பாருங்க, டேஞ்சர் ஸ்பாட், நோ என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கா. போட்டிருந்தாலும் நம்ம போவோம். ஓ மை காட், இந்த இடத்த அவங்க டேஞ்சர் ஸ்பாட்னு சொன்னாங்க. இந்த இடத்துக்கா நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டி வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பிளேஸை பாருங்க. ஓ ஷிட், நம்மள இந்த பிளேஸ்க்கா வராதீங்க, போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க மக்களே, ஆக்சுவலி நம்ம அந்த ஆப்போசிட்ல ஒரு பர்சன் நிற்கிறாருல்ல,
நம்ம அங்கே தான் போயிருக்கணும். பட் ஆனால் நம்மளை அந்த அலோவ் பண்ண அந்த வழி இல்லைன்னா நம்ம இந்த சைடு வந்தோம். ஓகே சரி, நம்ம வந்து கேட்டோம் பட் அலோவ் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் பாருங்க, பார்த்து பொறுமையாக இறங்கி நடந்து வரணும். மேபி இந்த பிளேசஸ் எல்லாம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த மாதிரி கேட் போட்டு வச்சுருக்காங்களோ என்னவோ தெரியல. போட்டோன்னா அது முற்றிலும் தவறான விஷயம். அப்படி பண்ணக்கூடாது. பார்க்க எவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக அந்த தண்ணியிலேருந்து வரக்கூடாது அந்த மலைச்சாரல்களெல்லாம் இங்கே அப்படியே இப்போ பனியாட்டம் பெய்யுது. மலைச்சாரல்கள் எல்லாம் பாருங்க மக்களே, இந்த வியூவை மட்டும் பாருங்க, பார்க்க அமேசிங்காக இருக்கு. ஃபுல் கேமரா லென்ஸ் மேலாம் ஃபுல் பிரிஸ்லிங் ஆட்டம் எல்லாம் இதாகிடுச்சு. மக்களே ஃபைனலாக கோட்டை அப்பே ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஓகே, மேபி எல்லாம் கொஞ்சம் பிளர்ராக தெரிகிற மாதிரி இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் அந்த ஃபாகால தான் அந்த இது பிளர் தெரியுது உங்களுக்கு. ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் மாதிரி ஃபுல்லாக தண்ணி அடிக்குது. மலைச்சாரல் அந்த அந்த ஃபாகு மாதிரி அந்த தண்ணி வந்து அடிக்கிறதுனால ஃபுல் லைக் பிளர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது கேமரா தெரியுதுன்ட்டு. பனிச்சாரலாட்டம் அப்படியே மழை அந்த ஃபாகை ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணது எல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. மூமெண்ட் அப்படியே சொல்ல வாயால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபுல் டாப்பாக இருக்குது. அப்படியே என்ஜாய் பண்ணுறேன் இங்கே ஆக்சுவலி இதை. அந்த காத்திருக்கு ஏர் குவாலிட்டி சும்மா சூப்பராக இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜன் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் ஓகே, ஃபுல்லாக பிரிஸ்லிங் ஆகிட்டு கேமரா மேலே ஃபுல் பிரிஸ்லிங் ஆகிடுறதுனால லென்ஸ் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு தெரியல. நான் எந்த அளவுக்கு தெரியுன்றதும் தெரியல. மக்களே பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸை மட்டும் அப்படியே பாருங்கள். இது ஆக்சுவலி மந்தால்பட்டிக்கு போகிற வழி தான். நாங்கள் இப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருந்தபோது இந்த இடத்துல அப்படியே திடீர்னு ஃபுல் ஒயிட்டாக ஃபுல் ஃபாகாக தெரிஞ்சிச்சு. என்னடா இவ்வளோ ஃபாகாக இருக்கே அப்படின்ட்டு இறங்கி உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அப்படியே இந்த வியூவை மட்டும் வாங்க. பைக் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே ஃபாகில் நிற்கிது. எப்படி பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது என் வண்டி. எனக்கு இந்த உலகத்துலேயே எனக்கு இந்த வண்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது என்னோட பைக். எனக்கு என் பைக்கை தவிர வேறு யார் பைக்கும் எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு என் பைக்கை எடுத்துகிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஃபாகில் எவ்வளோ சூப்பராக நிற்கிது என் வண்டி. எடுத்துகிட்டு டக்குன்னு போவோம், வாங்க போவோம்.